சார் வணக்கம் சார். வணக்கம். ராஜ்யசபாவில் ஒரு எம்பி டிவிகேலேருந்து போகிறாங்கன்னு சொல்லி டிவிகேல இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பேராக சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே 2021 சட்டமன்ற தேர்தல் விழுப்புரம் தொகுதியில் நின்னார் சிவி சண்முகம் அதிமுக சார்பில். அவர் தோல்வி அடைந்துட்டார். அடைஞ்ச உடனே அவர் நான் தொடர்ந்து அந்த உங்களுடைய கட்சி கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வேணும். 2022 அவர் ராஜ்யசபா உறுப்பினராக மாறுறாரு, எம்பி ஆகிறார். அதன் பிறகு இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில் நின்று ஜெயிச்சிடுறாரு. ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்பொழுது அந்த பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு, எம்பி பதவியை. இப்போ அது காலியாக இருக்குது அப்படின்பொழுது பொதுவாக ராஜ்யசபா உறுப்பினர்களை எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் எம்எல்ஏக்கள் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் தாவேக்கா தரப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாவேக்காவில் இருந்தால் ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னும் பொழுது அது காங்கிரஸ் கூட்டணி எங்களுக்கு கொடுங்க நீங்கள் அப்படின்னு நேற்று போயிட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவில் இவங்களுக்கு அந்த பதவி கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்க போகிறாங்க, இவர் தான் எம்பி ஆக போகிறாரு அப்படிலாம் இருந்தது. முக்கியமாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. குறிப்பாக டெல்லியில் போய் அவருடைய குரல் ஒலிக்க போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது. அதே வேளையில் அந்த ஒரு எம்பி இதுவை நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற, அதுவும் அமைச்சரவையில் பங்கு கொண்டு இருக்கிற காங்கிரஸ் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு முதல்வர் விஜய் சொன்னது இன்றைய அரசியலில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. காங்கிரஸுக்கு படு உற்சாகமாகிடுச்சு. இப்போ அவங்க யார் வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு தாண்டி படு உற்சாகம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, தமிழக அரசியல் 59 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இவ்வளோ காலம் இருந்தோம், மாறி மாறி இருந்தோம். அதிமுக திமுக, திமுக அதிமுக இப்படியா இருந்தோம்காண்டி யாரும் எங்களை அமைச்சரவையிலையோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததில்லை. அதை இன்னைக்கு விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்போது இது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி கிழக்கிலையும் கூட நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் கூட நிற்க வைக்க போகிறதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? அவர் நிற்க வைக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இல்லை, அது இன்னும் உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்குது. எனக்கே பெரிய லாஜிக்னுவாங்கல்ல, அதுமாதிரி பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. லாரன்ஸுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அதில் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அவரை கொண்டுமா ஏன் திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கணும் அப்படின்னு இப்போ இன்னொரு தகவலாக ஓடிக்கிட்டு இருந்தது. அது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது. த்ரிஷா தான் அங்கே நிற்க போகிறாங்க, அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அது ஒரு விமர்சனம் ஆச்சு. சரி, ஆகக்கூடாதான்னா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, பிடிக்கலன்னா ஓட்டு போடாமல் போகிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஜோதிடர் ரத்தன் முதல்ல அவருக்கு அரசு உயர் பதவி கொடுத்து அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அவருக்கு அப்படின் போது அந்த அரசு உயர் பதவியிலேருந்து அவரை எடுத்துட்டாரு சிஎம் விஜய். இப்போ அவர் திருச்சி கிழக்கில் நிற்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏற்கனவே கூப்பா கிருஷ்ணன் அவருக்கு தான் அந்த தொகுதி கொடுக்க போகிறாங்கன்னா அவருக்கு ஒரு வாரியத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் திருச்சி கிழக்கில் அன்றைக்கி திருச்சி கூட்டத்தில் சிஎம் விஜய் சொன்ன மாதிரி தான் அவர் அது கூட நிறைய விமர்சனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் முதல்வராக வந்தாரா, அல்லது தாவேக்காவுடைய தலைவராக வந்தாரா, இன்னும் தேர்தல் நடப்பிலே இருக்கிறாரா அப்படின்றத தாண்டி அது ஒரு கட்சி மீட்டிங்கு, கட்சி சம்பந்தம், அவங்க கட்சி சம்பந்தமான இதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறார் இது திருச்சி என்னுடைய இதயம் மாதிரி யாருன்னே வேட்பாளர் அறிவிக்கலை. அங்கே ஒரு ஓட்டு கேன்வாஷும் முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு விஜயை பார்க்குற மாதிரி நீங்களும் அந்த தொகுதிக்கு ஒரு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ யாரை நிற்க வச்சாலும் திருச்சி கிழக்கில் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற பொழுது அதில் யார் வேட்பாளராக இருக்கலாம் யார் வேணாலும். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி லாரன்ஸ் எனக்கு பெரிய அது சும்மா ஒரு வதந்தியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு நெருங்கின ஒரு செல்லப்புள்ள மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை ஒரு 5-6 பேர் எப்போ வேணாலும் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போய் பார்க்கக்கூடிய நபர்கள் அவரும் ஒருத்தர். ஆனால் இது பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. திருச்சி கிழக்கு வேட்பாளரை விரைவில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை அது உண்மையாக இருந்தாக்கா டிவிகே கட்சிக்குள்ள ஏதாவது சலசலப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமாண்ணா சார்? இல்லை, உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு எனக்கே ஒன்று அவர் இப்போ எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போது இவர் நம்ம நடிகர் ஸ்ரீநாத் அவர் தூத்துக்குடி எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருக்கார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவர் விஜயோடைய நெருங்கிய நண்பர் அவர் இருக்கார். அப்படின்னா இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கட்சியில் இருந்தவங்க, மன்றத்தில் இருந்தவங்க. இவர் இப்போ சிஎம் விஜயோட படங்களுக்கு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு. மற்றபடி இவருக்கும் அரசியலுக்கும், அதுவும் தாவேக்கா அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அது கொடுத்தா அது ஒரு மீடியாக்களே ஒரு பேசும் பொருளாக மாறும். கட்சிக்குள்ளேயே கூட ஒரு சின்ன இது வரும். முதல்வர் எடுக்கிறது, தலைவர் எடுக்கிறது முக்கிய முடிவாக இருந்தால் கூட
இவருக்கு எப்படிங்க நீங்கள் கொடுக்கலான்ற ஒரு கேள்வி இருக்கும். இது முழுக்க முழுக்க வதந்தின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து சார் மின்சாரத்துறையில் கூட டெண்டர் கொள்முதல் தொடர்பான 18 முக்கியமான ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் வந்து களவாடப்பட்டிருக்கு. இதனுடைய பின்புலம் என்னவா சார் இருக்கும்? அண்ணா சாலை, சென்னை அண்ணா சாலையில் இருக்கிற மின்சார வாரியத்தினுடைய அலுவலகத்தில், மிகப்பெரிய அலுவலகம், அந்த அலுவலகத்தில் மின்சார வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணி அந்த டெண்டர் சம்பந்தமான விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது, மற்ற பொருட்கள் இந்த லைட்டெல்லாம் வாங்குது சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுக்கும்பொழுது இப்போ எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயிருக்குது, திருடு போயிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது பெரு அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ இது எப்படி காணாமல் போச்சு? இதுக்குள்ளே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்பட்ட இந்த டெண்டர் எடுத்தது முன்னாள் அமைச்சர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன முறைகேடு நடந்திருக்கு? அந்த ஆர்டிஸ்ட்க்கு எடுத்தால் தான் தெரியும் இது எப்படி காணாமல் போச்சு அப்படின்ட்டு. அவங்க என்ன லஞ்ச ஒழிப்பு போலீஸுக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க. அவங்க என்னன்றாங்க, சிசிடிவி கேமரா இருந்தால் தாங்க எடுக்க முடியும் அப்படின்போது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லையா வந்து. அதனால் இதை கொஞ்சம் சிவியராக நான் எடுத்து இதன் மீதான ஆக்ஷன் நான் எடுக்க ஆரம்பிப்பேன். இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு மின்சார வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வந்து கண்டிப்பாக என்னன்னா, தவேக அரசு மீது வந்து 22 நாளில் என்ன பண்ணீங்க, 23 நாளில் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப்பாக தான் போக முடியும் வந்து. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஊழல் இது வந்து பல காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இதில் வந்து ஒரு சரியான முடிவு எடுப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. சார் மாவட்டம் வாரியாக வந்து பொறுப்பு தலைவர்கள் வந்து டிவிகே கட்சியிலிருந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மாவட்ட வாரியாக அந்த பொறுப்பு அமைச்சர்கள் கூட சொல்லலாம் வந்து. ஏன்னா உங்களுக்கு மாவட்ட செயலாளர் அப்படின்ற பொழுதே வந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்திற்கு அல்லது ஒரு பகுதிக்கு 2 செயலாளர்களை ஆரம்பத்தில் நியமித்தாங்க அவங்க. ஏன்னா மக்களிடம் போய் ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக அணுகிறதுக்கு, மக்களுடைய குறைகள் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருக்கும், 2 மாவட்ட செயலாளர் வடக்கு தெற்கு அப்படின்னு வச்சா நல்லா இருக்காது. இல்லைன்னா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு மாவட்டங்களை பிரிப்பாங்க. அதை தாண்டி இவர் வந்து தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியான அளவுக்கு கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள், உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படின்போது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா மற்ற கட்சியினர் கூட அதை வந்து தொடருவாங்க. உள்ளாட்சி தேர்தல் என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வை வந்து டிவிக்கு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஏன்னா வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா விஜயன்ற ஒரு முகத்துக்காக தான் அது வந்து அந்த சிஎம்ஏ வந்து அவர் ஆனதுக்கான காரணம். இதில் பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல், ஜாதி ரீதியான வன்முறைகள், இது மாதிரிலாம் இருக்குல்ல சார். இது வந்து விஜய் என்ற ஒரே ஒரு முகத்துக்காக இதுவும் அதே மாதிரி நிகழ்ந்துருமா சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி, அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நாம் வேறு யாருக்கும் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு நமக்கான நலத்திட்டங்கள்லாம், நம்ம தொகுதிக்கான நம்ம உள்ளாட்சிக்கான திட்டங்கள்லாம் வராமல் போகிறத விட ஆளுங்கட்சிக்கு பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நேரடியாக ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ யாராக இருந்தாலும் நேராக போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் நம்ம அப்படின்னு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி சில இடங்களில் கவுன்சிலர்களுக்கான இது வரும்பொழுது அங்கே வந்து ஜாதி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து அந்த பகுதியில் வந்து அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்காருன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு உட்கட்சி பூசல் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கவுன்சிலராக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன இதுதானே, ஒரு 3-4 தெரு தேர்ந்தது தான் ஒரு வார்டு. அவங்க நம்ம இந்த பரிசு பொருள்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ஜனங்க மாற்றி ஓட்டி போட்டுச்சுன்னா அடுத்த நாள் மைக்கு வச்சு ஒரு அண்டா வச்சுட்டு பல ஊர்கள் நடந்துருக்குது. என்கிட்ட பரிசு பொருள் வாங்கின இல்லை, எனக்கு ஓட்டு போடல, நல்ல ஜென்மமாக இருந்தால் அது எத்தனை இந்த அண்டாவில் போட்டு போ அப்படின்ற இளைஞிக்கு அந்த தகராறுலாம் உண்டு வந்து இதையெல்லாம் கலைச்சிட்டு இந்த முறை, ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, ஓட்டுக்கு காசு வாங்கலை, ஆனால் வெற்றி பெற செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் மக்களிடையே தெரிஞ்சிருக்குது. அது உள்ளாட்சி தேர்தலும் இதே போல் பிரதிபலிக்கும்னு நான் நம்புகிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் கூட சிஎம் விஜய்க்கு ஒரு கேள்வியை வைத்திருக்காரு. பஸ் மேலாம் வந்து ஏறி பாண்டிங்களே சிஎம் சார், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ட்டு வந்து ரைட், ஓகே. பாட்டிலுக்கு 10 ரூபான்ட்டு உடனடியாக அதை வந்து போய் பாட்டிலுக்கு 10 ரூபா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. வந்து அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு சில ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்லியாச்சு. இப்போ அதுக்கான படிப்படியாக குறைக்கிறதுக்கான இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 717 கடைகள் குறைக்கப்படும் அப்படின்போது அது எங்கேருந்து குறைச்சிங்க, நீங்கள் எங்கேருந்து மூடினீங்க அப்படின்போது கிட்டத்தட்ட 526 கடைகளை மூடி இருக்காங்க.
இதெல்லாம் தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக போகிற விவகாரம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மார்க்கை தனியார்கிட்ட கொடுத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் முழு பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொண்டு வரலாம். அது இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. ஏன்னா அரசாங்கத்திற்கான ஒரு பெரிய வருவாய் இந்த சாராய கடை தான். அது எடுத்து தட்டுன்னு எல்லாத்தையும் பூட்டு போட்டிட்டா அப்புறம் கல்லாப்பட்டி பூட்டு போட்டுற மாதிரி ஆகிடும். படிப்படியாக தனியார் கொடுக்கறதுலேயே ஒரு இது என்னன்னா அந்த வருவாய் வந்துடும். அதே சமயத்தில் எப்போ வேணாலும் கடையை மூடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அது அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இந்த விமர்சனம் வரதான் செய்யும். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது அவங்களே சொல்லிட்டாங்க, தவேக்காவினரே சொல்லியாச்சு வந்து. ஆனால் இந்த எதிர்கட்சி அவர் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.